நமஸ்காரம் அப்படிங்கிறது என்ன? அது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் சுவாமிஜி? ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்திக்கணும். இப்போ ரோட்டில் 100 பேர் போகிறாங்க, 100 பேர்கிட்ட போய் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்ல மாட்டேங்க. யாராவது அதில் ஒரு தெரிஞ்ச முகம் தான் அவங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணிங்க. அப்போ அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறது தான் நமஸ்காரம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்குது. கோயிலுக்கு போகிறாங்க, வழிபடுறாங்க. அவனின்றி அசையாது அணுவும்னு சொல்கிறாங்க. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு பூட்டு போடுறாங்க, உண்டியலுக்கு பூட்டு போடுறாங்க, கோயிலுக்கு கேட்டு போடுறாங்க? அந்த இடத்துல இறை நம்பிக்கை இல்லாமல் எல்லாருமே பகுத்தறிவாக தானே சிந்திக்கிறாங்க. இறை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, முட்டாள்தனமாக பூட்டு போடாத போகக்கூடாது. அது முட்டாள்தனம், பூட்டு போடாத போனால் அறிவுபூர்வமாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது இப்போது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஊரில் எல்லாரும் கோடீஸ்வரம் கிடையாது. ஒருத்தன் பிச்சைக்காரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஒரு கோடீஸ்வரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நீ கோடீஸ்வரி, நான் பிச்சைக்காரன், எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட ஏராளமாக இருக்குது, நீ பூட்டு போடாத போனால் நான் என்ன பண்ணுவேன்? திருடுவேன். அந்த திருடு நடக்கூடாதுன்னா நீ பாதுகாப்பாக பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி கோவில்னா பூட்டிட்டு போகணும். பூட்டலைன்னா திருடன் போந்து. திருடன் என்ன பண்ணுறான்? சாமிக்கிட்ட வந்து, சாமி நான் இன்றைக்கி திருட போகிறேன், எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்லா திருடின்னு வரணுன்றான். நீ என்ன பண்ணுற? போய், சாமி நான் வியாபாரம் பண்ண போகிறேன், எந்த இடையூறுல எனக்கு நல்லா வியாபாரம் பண்ணுறேன். இப்போது திருடனுக்கும் கடவுள் இருக்கிறான், உனக்கும் கடவுள் இருக்கிறான். ஆனால் நீ கேட்குற விதம் வேறு, அவன் கேட்குற விதம் வேறு. அவன் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்குறான், உன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்குற. அப்போது பாதுகாப்புன்றது அவசியம். இப்போ இதெல்லாம் இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு போட்டு காட்டு உள்ள போவியா? இறை நம்பிக்கை இருக்குதா? புலி கரடிலாம் இருக்கிற இடத்துல இறை நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க, புலி கரடிலாம் என்ன ஒன்றும் பண்ணாது போவியா? ஏன் போக மாட்டேன்? இறை நம்பிக்கை தான் இருக்குது. இது மூடத்தனம். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்கிறார். ஒரு குரு இருக்கிறாரு, குரு கிட்ட 10 சீடருங்க இருக்கிறாங்க. அந்த 10 சீடரும் இது மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் குருவுக்கு ஒருத்தர் துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யறதுக்கு சுள்ளி பொறிக்கணும் வரணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அப்போது இந்த 10 சீடரும் காட்டில் போய் சுள்ளி பொறிக்கலான்னு போகிறாங்க. பொறிக்கிக்கினே இருக்கிறாங்க. ஒரு யானை அவர் குரு சொல்கிறாரு, கடவுள் உன்னுள்ளேயும் இருக்கிறார், என்னுள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னு குரு சொன்னார். அதனால் இந்த சீடை என்ன பண்ணால், கடவுள் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடியாருது. அப்போ அந்த யானை பாகம் சொல்கிறான், யானை மதம் பிடிச்சி ஓடியாருது, எல்லாரும் ஒதுங்கி போயிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கினே ஓடியாடுறான். இவன் என்ன நினச்சிக்கினா, குரு சொன்னார் உனக்குள்ளவங்கிறது கடவுள் அதுக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொன்னார், நின்றுக்கினே இருந்தான். யானை வந்த யானை என்ன பண்ணி தூக்கி அவனை விசிறி அடிச்சுது. அவன் போய் விழுந்து மூர்ச்சை ஆகிட்டான். இப்போ 10 சீடரும் தூக்கின்னு அவனை குருக்கிட்ட எடுத்து பண்ணாங்க, சாமி இது மாதிரி யானை தூக்கி போட்டுச்சு, மூச்சு அடைஞ்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ அவர் நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து அவரை குணப்படுத்தி, ஏன்டா இப்படி பண்ணேன்னா, நீங்கள் தானே சாமி சொன்னீங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு. ஆமாம், நான் தான் சொன்னேன் கடவுள் எல்லாத்துலேங்கிறாரு. யானை பாகம் சொல்லிக்கணும் வந்தானே, மரம் பிடிச்ச யானை வருது ஒதுங்கி போனான், அவனையா நீ கடவுளாக நினைக்கலன்னாரு. அது மாதிரி முட்டாள்தனமாக போய் நான் போட்டு போடுற இறை நம்பிக்கைன்றது வேற, பொதுவாக உலக வாழ்க்கைன்றது வேற. இறை நம்பிக்கைன்னு இறைவன் உனக்கு கூட துணைக்கு வருவான், எஸ்கார் மாதிரி. அதனால இறைவன் உனக்குள்ளகிறான், நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால இதெல்லாம் அவசியம். இல்லைன்னா ஒரு நாட்டில் கோர்ட்டு தேவையில்லை, எந்த நாட்டில், இந்திய நாட்டில் இல்லை, உலக நாட்டிலே கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, மிலிட்ரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையா? எல்லாருக்கும் இறை நம்பிக்கைது, உலகம் ஃபுல்லாக இறை நம்பிக்கைது. இறை நம்பிக்கைன்றது உனக்குள்ளே இருக்கிறது, ஊருன்றது வேற, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீ பாதுகாப்பாக இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. இந்த பிரபஞ்சத்தில் ஆண் பெண் எதற்காக படைக்கப்பட்டாங்க? உலக உற்பத்தி ஆகணும், இயக்கம் நடத்தணும். உலக உற்பத்திக்காக படைக்கப்பட்டாங்க. ஆமாம். சித்தர்கள் ஒரு பிறந்து மனிதர்களாக பிறக்கிறாங்க, அவங்க இறைவனுக்கு சமம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பிறந்து வளர்றாங்க, அவங்களால
இனப்பெருக்கம் பண்ண முடியாம அவங்க சித்தர்களா ஆகிட்டாங்கன்னா அதனால நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கு? நாட்டு நன்மையை பற்றி அவங்க கவலைப்படுறதோ இல்லை, அவங்க நன்மையை பற்றி தான் அவங்க கவலை. நாட்டு நன்மையை பற்றி கவலைப்படுறவன் அஞ்ஞானி, அவனை பற்றி கவலைப்படுறவன் மெஞ்ஞானி. நீ நீ நல்லா இருக்கணும், உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நீ வாழ்வ. அவன் கடவுள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு வாழறவன் அவன். அதனால் ஆணு பெண் ஒரு 10 ஆண் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துக்குன்னா ஒரு குடும்பம் நடத்தினா அது குடும்பம் சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணு சேர்ந்தா, ஒரு ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அப்போது குடும்பம்ன்றது ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் குடும்பம். 10 100 ஆண் சேர்ந்தால் கூட அது குடும்பம் ஆகாது. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் இன்னொரு உருவம் வரும் உலகத்துக்கு. அப்போ இந்த பெண்ணை இவங்க சேர்த்துக்கினாங்க. அவன் என்ன பண்ணா, இங்கே இவன் அஞ்ஞானி பெண்ணை சேர்த்துக்கின்னு வாழறான், அவன் என்ன பண்ணா கடவுளை சேர்த்துக்கின்னு வாழறான். இவ்வளோதான் வித்தியாசம். நீ எந்த பெண்ணுக்கிட்ட போனா இன்பம் கிடைக்குதோ, எந்த ஆணுக்கிட்ட போனா பெண்ணுக்கு இன்பம் கிடைக்குதோ, அந்த இன்பத்தை இறைவங்கிட்ட அனுபவிச்சான் அவன். அதனால இங்கிட்ட பொம்பளை எல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. இப்போ அவங்க படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இனப்பெருக்கத்திற்காக போது அவங்க இயற்கைக்கு மாறாதான அவங்கள படைக்கப்பட்டது இனப்பெருக்கத்துக்காக நீ எப்படி சொல்லலாம்? வள்ளலாருக்கு அப்பா அம்மாவும் அண்ணனும் சேர்ந்துக்குன்னு அவருக்கு கல்யாணம் வேணான்னாரு. ஆனால் இவங்க கட்டாயப்படுத்தி அவருக்கு சொந்த அக்கா பொண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாலி கட்டின அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அவர் திருவாசக புக்கை கையில் கொடுத்து, எம்மா இதுதான் உனக்கு உதவும், நான் உதவ மாட்டேன்னாரு. அவர் போயிட்டார். அதனால் அது ஞானி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் இப்போ எத்தனை அஞ்ஞானி இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறோம். அவங்கள பற்றி தானே சித்தரை பற்றி தானே கேட்டுனுக்குற நீ. ஏன் மற்ற மனுஷன் ராஜா பற்றி கேட்கலாம், ஊரில் இந்த மக்களை பற்றி கேட்கலாம், ஏன் கேட்க முடியல? கேட்குற அளவுக்கு அவங்க வாழலை. இவங்கெல்லாம் உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி பேசுவோம். திருவள்ளுவர் 2050 வருஷத்துக்கு முன்னே இருந்தார். அவரை பற்றி ஏன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசிக்கிது? வேற யார்? திருவள்ளுவர் காலத்தில் எத்தனை சித்தர்கள், எத்தனை மனுஷன் இருந்தான், எத்தனை ராஜா இருந்தான், எத்தனை மந்திரி இருந்தான், எவனை பற்றியாவது நம்ம பேசுகிறோமா? மனித நிலையை கடந்து இறை நிலையில் வாழ்ந்தவங்களை மட்டும்தான் நிரந்தரமாக வாழ்வவங்க, அவங்களுக்காக பேசுவோம். நம்ம அல்ப சுகத்துக்காக இந்த உலகத்தில் எந்துன்னு வாழறது நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டான். அப்படி வாழறோம் உலக உற்பத்தி பண்ணிருப்பான். இறைவனை நினைக்கிறவன் உலக உற்பத்தியை பற்றி கவலை இல்லை, அவன் இறைவனை பற்றி தான் கவலை. அப்படி வாழ்ந்தவன் தான் மகன். இப்போ சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றது சாமி. சக்தி இல்லைன்னா உன் உடம்பு இல்லைன்னா உனக்குள்ள உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா உனக்குள்ள உடம்பு இருக்காது, மண்ணுக்கு போயிடும். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம். அது மாதிரி ஒரு உடலுக்குள்ள உயிர் இருக்கணும், உடல் இருக்கும். உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும். இது இல்லை, எது இல்லைனாலும் எதுவும் நிற்காது. அதனால சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு. மனிதர்களும் அழிக்கிறாங்க, பிற உயிரினங்கள் அதாவது டைனோசர் போன்ற உயிரினங்கள் மனுஷங்களை அழிச்சிட்டு இருந்தது, அது இப்போ இல்ல. சரி. இப்போ ஒரு காய்ச்சல்னா நம்ம மருத்துவமனைக்கு போறோம், அந்த காய்ச்சலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஒரு ஆடு மாடு இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு அதோட உயிர்னு கேட்க மாட்டோம். ஒரு இலை மரத்துல இருந்து விழுந்தாலும் அந்த இலை எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஆனா மனுஷன் மட்டும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா இன்னொரு ஆத்மாக்குள்ள போகும் அப்படிங்கிறது எப்படி வருது? இலை ஊந்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம், டைனோசர் செத்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம், இதெல்லாம் கேட்க மாட்டோம். உன் பசி சாப்பிட்ட உடனே பசி எங்க போச்சுன்னு எப்பாவது கேட்டுக்கிறியா? எப்பாவது கேட்டுக்கிறியாமா? அதான் சாமி, அப்போ மனுஷங்க மட்டும் ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. ஆத்மான்றது அழியா பொருள். அது அந்த அழியா பொருள் என்ன இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு கருவுக்குள்ள போந்து இன்னொரு உருவமா வாழுது. அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி உலகத்துல செயல்களை புரியுது. திருப்பி அதுக்கு அந்த உடலினுடைய இப்போ இந்த துணி போட்டுன்னுக்கிற இந்த துணியினுடைய விலை என்ன? குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் இருக்கும். இந்த 2000 ரூபாய் கொடுத்து எடுத்த துணியை எப்பவுமே போட்டு 50 வருஷம் போடுவியா? நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டுக்கு போற, அது கண்டலாய் போச்சுன்னா தூக்கி விசிறி போட்டுட்டு போற. அப்போ என்ன பண்ணுவேன்? சரி அது போயிடுச்சு நிர்வாணமாக இருப்பியா? வேற துணி வாங்கிட்டு வந்து போட்டுப்பேன். உயிரும் உடலும் அப்படித்தாம்மா பண்ணிக்குது. இந்த உடல்ன்றது துணி மாதிரி, இது நல்லா இருக்கிற வரைக்கும் ஆன்மா இதுக்குள்ளே இருக்கும். இந்த உடல் நொந்து நூலாகி போச்சுன்னு சொன்னால் இதை விட்டு வெளியே போய் புது உடலை எடுத்துக்கும். அப்போ இயக்கம் நடக்கும். அதனால ஆன்மாவை பற்றி பேசுகிறோம், அழிஞ்சு போகிற உடலை பற்றி பேசுறதில்லை. அழியாத ஆன்மாவை பற்றி உலகமே பேசிக்கணும். அப்போ மற்ற உயிரினத்தை விட மனிதர்களுக்கு தனித்தன்மை இருக்குன்றதை ஒத்துக்கலாமா?
மனிதனாவே தனித்தன்மை பாட்சம் வந்தானம்மா எல்லா உயிரும் குஞ்சுக்கினே நடக்குது. மனுஷன் நீ எப்படி வந்து இப்போ காரில் நிமிந்து வந்தே அங்கிருந்து குஞ்சுக்கினே படியாருனியா சொல்ல நடந்து வந்தேன். ஏன் நடந்து வந்த? அதெல்லாம் ஏன் நடக்கல? நீ அதே மாதிரி குஞ்சுக்கினே படியேறி வந்திருக்கலாமே. நீ ஒரு ஜீவன் தானே. மனுஷனுக்கு தனித்தன்மை உண்டு உலகத்தில். கடவுளுக்கு அடுத்தபடி மனுஷனுக்கு அடுத்தபடி தான் மற்ற ஜீவன்லாம். அதனால மனுஷன் ஒண்டி தான் உலகத்தில் நிமிர்ந்து நடக்கிறோம். மற்ற ஜீவன்லாம் குனிஞ்சு தான் நடக்கும். அதனால மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். மற்ற ஜீவராசிக்கு எதுக்கும் தெரியாது. ஏதோ பிறந்த ஏதோ வாழ்ந்து சேர்த்து போட்டோம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு நீ தான் வீடு கட்டிப்ப, கனவு ஓனனுவ, மனைவி ஓனனுவ, புள்ள ஓனனுவ, சொத்து ஓனனுவ. அது எங்கன்னா வீடு கட்டினுக்குதா? ஏன் கட்டிக்கல? அதுவும் ஒரு உயிர் தானே, கட்டிக்கலாமே. மனுஷன் தனித்தன்மை படைச்ச மற்ற ஜீவராசிலிருந்து வேறுபட்டவன் மனுஷன். அதனால மனுஷனுக்கு தான் இந்த சுகதாச துக்கங்கள் கிடைக்குது. இப்போ உடம்பெல்லாம் முடியுந்தா இந்த குளிர் தெரியாது. இப்போ உனக்கு முடி இல்லாதால குளிர்து, வெயில் வந்தால் உரைக்குது, அப்போ ஏசி போட்டுக்கிற. ஆனால் அது வெயில் வந்தாலும் ஏற்றையும் போட்டுக்கிறது இல்லை, மழை வந்தாலும் ஏற்றையும் போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வெயில் வந்தாலும் அதனுடைய மேலே இருக்கிற முடி உடலை தாக்காமல் தடுத்துருது, மழை வந்தாலும் அதனுடைய குளிர்ச்சியை உடலுக்கு தாக்காமல் முடி தடுத்துருது. அதனால் அதெல்லாம் ஜீவராசின்றோம், இன்னும் மனுஷராசின்றோம். சுவாமி, சில பேர் ரொம்ப பக்தியா இருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பா செய்வாங்க. சரி. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலயும் தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும்னு நொந்து போவாங்க. இதுக்கு என்ன சுவாமி காரணம்? கடவுள் மனிதனை நெருங்க துன்பம் வந்துடும். கடவுள் மனிதனை விட்டு விலக இன்பம் வந்துடும். பிரமாதம். இது அறியாத பேசுவாங்க. நான் இவ்வளோ பக்தி பண்றேங்க, எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, அவர் சாமியே கும்பிட மாட்டாருங்க, அவர் கோடீஸ்வரன் நகராருங்க அப்படின்லாம் சொல்லி நிற்பாங்க. எந்த மகானாவது கார்ல போனானா? எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா? உண்மையான மகான் யாருக்குமே இல்ல. ஏன்? கடவுள் நெருங்கிட்டான், அதனால அவனுக்கு சோறு கிடைக்கல. எவன் ஒருத்தன் அதிகமா கஷ்டப்படுறானோ, கடவுள் பக்தியில கஷ்டப்படுறவன், சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற, பக்தியில நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் உலக விஷயத்துல ஓஹோனுங்கிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும், புரியாத உண்மை தெரியாதுமா. சுவாமி, இப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலி எல்லாம் கொடுக்கிறோமே அது தேவையா? இதை நான் ஏத்துக்கிறதே கிடையாதுமா எப்பவுமே. ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிட்டுதா? எங்கேயாவது எந்த சாமியான சாப்பிட்டுதா? பலி கொடுத்து நம்ம தான் சமைச்சு சாப்பிடுறோம். அப்புறம் நீ வீட்டுல கொடுத்துக்க பலி, ஏன் கோயில் போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற? இது என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிறது. நான் இந்த வருஷம் 100 ஆடு வெட்டினா கோயில்ல மழை வரும், 10 கோழி அறுத்தனா என் வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிறது. கோயில்ல முதல்ல சாமி இல்லை, கோயில்ல சாமி வந்தா பலி கொடுக்குறவனை கொண்டு போடும் சாமி வந்து. டேய், உன் உயிர் மாதிரி தானே அது உயிர், அதை எப்படி கொள்ளலாம்? அதுவும் நான் தானே படித்தேன், உன்னையே நான் தானே படித்தேன், நீ எப்படி போய் அதை வெட்டலாம்? சாமி கொண்டு போடும் இல்லை, சாமி இல்லையாங்க. அதனால இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான், இவன் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான், 10வது தோரணம் போட்டு வச்சுக்கிறான், காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா? இதையெல்லாம் கடவுள் கேட்கல. கடவுள் என்ன சொல்றான்? புனிதமானவனாயிரு, பல உயிர்களுக்கு உன் உயிர் மாதிரியே நினைக்க கற்றுக்கோ, அதுதான் இறை வழிபாடு. உன் உயிர் உயர்ந்தது மற்ற உயிரெல்லாம் தாழ்ந்தது நினச்சின்னா கடவுள் வழிபாட்டுக்கு நீ தொடர்பே இல்லாத வந்து. இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டில் அன்பு தான் இருக்கணும். அன்பு இருக்கு நம்ம கொலை பண்ணுவியா? அப்போ உனக்கு அன்பு இல்லைன்னு தானே அது மேலே கொடூரமாக வெட்டுற. இது உன் வாய் ருசிக்கு வெட்டிக்கிற, வீட்டில் வெட்டி சாப்பிடும். கறி ஓணும், உன் குழந்தை கையை ஒன்று வெட்டிக்க, துட்டு இல்லாமல் போயிடும். வெட்டுவியா? அது ஒரு கறி தானே, சமைச்சு சாப்பிடலாமே. ஏன்னா குழந்தை கையை வெட்டினா போலீஸ்காரன் பிடிச்சி போடுவான், ஆட்டை வெட்டினா பிடிச்சி போக மாட்டான், அதனால் அதை வெட்டி துண்ணுங்கிறீங்க. இது கடவுள் வழிபாடு இல்லைம்மா, நர வழிபாடு. நரபலின்னு சொல்ல அது மாதிரி வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றதை எதையும் துன்புறுத்தாதது தான் கடவுள் வழிபாடு. இன்னொரு ஜீவ உயிரை துன்புறுத்தி வாழறது நரை வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. சிறப்பு. அது மாதிரி வழிபாட்டுக்கு தெரிஞ்சுக்கோ. இப்போ நம்மள சில பேர் கொள்கை கட்டுப்பாடு இந்த மாதிரியான பல விஷயங்களை சார்ந்து ரொம்ப கண்ணியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சுதந்திரமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தானே ஒழுக்கம் வருதுன்னு. நான் உங்களை ஒரு 100 ரூபாய் கேட்கணும், எனக்கு இல்லை. நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க. நான் ஏமாத்துறோன்னா இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன், இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிப்பேன் இல்லையா? அப்போ எனக்கு கட்டுப்பாடே கிடையாது. நான் ஊரை ஏமாற்றி வாழணுன்ற எண்ணம் எனக்கு. ஆனால் 100 ரூபாய் வாங்கிட்டு, ஐயோ 100 ரூபாய் வாங்கிட்டுமே அசிங்கமாச்சே கொடுக்கணுன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவன். கொடுக்க முடியலன்னு என்ன ஆகும்? கஷ்டம்தான் வரும். நாணயத்துக்கு எப்பவும் கஷ்டம், அநியாயத்துக்கு கஷ்டமே இல்லை. அதனால் கடவுள் வழிபாட்டில் போகிறவன் நாணயமாக போக பழகணும். ஒருத்தனுக்கு 10 ரூபாய் தரோன்னா கொடுத்துடணும். 10 ரூபா தரேன்னு 10 நாளைக்கு ஏமாற்றக்கூடாது. இப்போ நம்ம பில்டிங் வேலை செய்தாங்க, இப்போ உங்ககிட்ட பேசின்னு போய் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? அவன் வேலை செய்யிட்டு பசியோடு போகக்கூடாது, வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. அதுதான் கடவுள் வழிபாடு. எவன் வயிறு எரிஞ்சா நான் என் வீட்டில் பணங்குதுன்றான், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்கள கல்லன்னு அவனுக்கு பேர். சொல்லுமா. சிறப்பு. சுவாமி, இந்த திருமண முறைகள் இருக்குல்ல, வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, பெண்களை பெற்றவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. சோ இந்த மாதிரி திருமண முறைகள் வந்து இவ்வளவு ஆடம்பரமா நடக்க வேண்டியது தேவைன்னு நினைக்கிறீங்களா? எங்க பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயர் பசங்க மாதிரி இருப்பாங்க. நான் இருந்த வீட்டாண்ட பக்கத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னன்னா குறை ஐயர் பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கிற, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணும்போது எந்த பொண்ணு வீட்டுக்காரையும் 10 பைசா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டுறோம். இது பெரியவங்க செய்கிற தவறு, பிள்ளைங்க செய்கிற தவறு இல்லை, இது தாய் தகப்பன் செய்கிற தவறு. இதை திருத்திக்கணும். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிற உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குணமுள்ள பொண்ணா, அதை பார்த்து கட்டணும். அதை பார்க்கறதில்ல. எத்தனை சவரம் போடுவ, கார் வாங்கி கொடுப்பியா? 100 சவரம் போட்டால் உனக்கு 1/4 சவரம் கொடுப்பாங்களா? சொல்லு, கொடுக்கறதே இல்லை. இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்லுது, கல்யாணம் ஆன உடனே, அதோ புள்ள பெற்றது நீ தானே கல்யாணம் பண்ணோம், இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண, அவனுக்கு பிறந்தது இந்த புள்ள. இதை யோசிக்க வேணாவா? யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் பண்ணணும், பண்ணிட்டான் பிச்சை எடுத்துக்கின்னு போகணும். அப்போது உன் பிள்ளை என்ன பண்ணால் பார்க்குறான், நம்ம அம்மாவால் தானே அந்த குடும்பம் கெட்டுது, நம்ம அப்பாவால் தானே கெட்டுது, இவங்களே இந்த வீட்லேயே வைக்கக்கூடாது, இவங்களே எடுத்து போய் அநாத ஆசிரமத்தில் விட்றான். இதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்துங்குது. பொண்ணு வீட்டுக்காரனாக இருந்தாலும் புள்ள வீட்டுக்காரனாக இருந்தாலும் மனுஷன். உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும். இதை பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இது கல்யாணம் இல்லைம்மா, இதுக்கு பேர் பிஸ்னஸ். கல்யாணம்ன்றது 2 மனம் ஒத்து பண்ணுறது. பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன், உன் கஷ்டம் எனக்கு, என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்ணுறானே, அது கல்யாணம். இந்த ஆடம்பரம் பண்ணுறது வியாபாரம். அதனால் துன்பங்கள் அவங்களுக்கு தான் வரும். வசதிக்கிறவன் தப்பிச்சுப்பான், ஏழ்மையாகிறவன் என்ன ஆவான்? தூக்கு போட்டு சாவான். அப்போ அந்த பாவம் யாருக்கு வரும்? உனக்கு தானே வரும். இதெல்லாம் யோசித்து நடக்கணுமா. இன்னொருத்தர் அதை சொல்கிறேனே, நல்ல கடவுள் வழிபாட்டில் போகிறவன் இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான். எப்பவுமே அவன் துன்பப்பட விரும்ப மாட்டான். கடவுள் வழிபாடு இல்லாமல் வேஷம் கட்டிக்கணும், யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் செய்வான் அந்த வேலை. அது மாதிரி செய்யக்கூடாது, நான் அதை விரும்புறதில்லை. இப்போ வந்து சிறு பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் கிட்ட இருக்கிற நேரம் போக நிறைய நேரம் வந்து பள்ளிகளில் இருக்காங்க, ஆசிரியர்கள் கூட இருக்காங்க. சரி. ஸோ அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம்? அடித்து திருத்துறதுங்கிறது சரியான முறையா? கரெக்டான முறை. எப்படி சுவாமி? ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிகளில் ஒரு மாணவன் 100 மாணவன் இருக்கிறான். சரி. 50 மாணவன் நல்லா படிக்கிறான், தானாகவே படிக்கிறான், யாரும் சொல்லிக்கொள்ள. டீச்சரோ வாத்தியாரோ என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து படிக்கிறான். 50 மாணவருக்கு படிப்பு வரல. சரி. அப்போ அந்த டீச்சரோ வாத்தியாரோ என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அடி அடித்தா பயந்து படிப்பான் அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க. உடனே இந்த பெற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, என் பிள்ளைய எப்படி அடிக்கலாம்னு ஸ்கூலில் போயிடுறாங்க. இதனால் டீச்சரு வாத்தியாரெலாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது படித்தா நமக்கு என்ன, படிக்கலைன்னா நமக்கு என்ன, நம்ம ஏன் ஊரில் கெட்ட பேர் எடுத்து கேட்கறதே கிடையாது. வந்தியா அட்டஸ்ட்டு போய் நேர் வீட்டுக்கு. அப்புறம் ஆசிரியர் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்கூலில் எட்டன் போய் பையனை சேர்க்கும்போது சொல்லுவாங்க, சாமி கண்ணு 2 விட்டுருங்க, உரிச்சிடுங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு நல்லா வந்தது. வாதியார்னா ஒரு பயம் இருந்தது.
ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கணும், குருன்னா ஒரு பயம் இருக்கணும், தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் அந்த மாணவர்கள் சரியா படிப்பாங்க. இதெல்லாம் இல்லாத அளவு தாய் தகப்பனை இப்போ ஆக்கிடுறாங்க. என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலாம், ஏன் ஸ்கூலில் போட்டா வீட்லேயே வச்சு சொல்லிக் கொடு. இதெல்லாம் தவறான இதுமா. அவனுக்கு தொழில் அது. நல்லா படிக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு அடிக்க மாட்டான். ஸ்கூலில் இருக்கிற 10 பேரையும் அடிக்க மாட்டான். யார் படிக்கலையோ அவனை கண்டிப்பான். அது அவன் தொழில். நீ அதுக்கு இடையூறாக போகும்போது உன் புள்ள தான் மக்கா போகுமே தவிர அவனுக்கு ஒன்றும் அதனால தப்பு இல்லை, அவனுக்கு பாதிப்பு இல்லை. உன் புள்ள படிக்கவே படிக்காது, திட்டு சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். அதனால் அடிக்கிறது தான் கரெக்டு. ஒரு ஆசிரியர்னா அவனை கண்டாவே மாணவர்கள் பயப்படணும். பயந்தால் தான் படிப்பான். யாருக்கிட்டும் தாய் தப்போனா பயப்படணும். பயந்தால் தான் அந்த புள்ள ஒழுக்கமாக வாழும். பயம் இல்லாமல் சோசியல்னுட்டு வளர்த்தா அந்த புள்ள கெட்டு குட்டிச்சவராக போயிடும். இது என்னுடைய அனுபவம். சிறப்பு சிறப்பு. பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தார் போல் உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லை. உற்றுற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் பாசியது என் கண்ணம்மா. பாசியது வேறாமல். பற்று இல்லாத நீரில் பாசி எப்படி படிஞ்சு போயிருக்குதோ ஆன்மான்றது எந்த பற்றும் கிடையாது. அது இப்படி தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த விதமான வடிவமும் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்மளோட ஆணவம் கண்மம் மாயைன்ற பாசி மூடி போய் கிடக்குதான். அதை மூடி இருக்கிற பாசியை போய் தண்ணியில் போய் நான் ஊற்றி எவ்வளோதான் ஊற்று பார்த்தாலும் உள்ளே இருக்கிற தண்ணி ஒரு நாளும் தெரியாத மாதிரி நம்மளோட கண்ணை நம்மளோட ஆன்மாவை மறைச்சிக்கிற இந்த 3 பொருள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுயஸ்வரூபமான நான் அவனாக இருக்கிற நான் ஆன்மான்றதை ஒரு நாளும் அறிய முடியாது. எப்பப்போ அறிவேன்னா அந்த எது மூடி இருக்குதோ அந்த பாசியெல்லாம் என்னைக்கு விலகுதோ அன்னைக்கு தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிறதுல சாதாரணமாக வந்து ஜொலிக்காது. ஆனால் அதே தண்ணியில் சூரியனோட கதிர்கள் பட்டால் அந்த சூரியன் எப்படி பிரதிபலிப்பானோ, எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ, எவ்வளோ கண்ணு கூசுமோ, அதே ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற அந்த தண்ணியிலையும் நடக்கும். அப்படியே ஜொலிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த மறைப்பொருளெல்லாம் நீங்கினால் இறைவன் எப்படி இருக்கிறானோ, தான் ஆன்மா சுயஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு தெரியுன்னா இந்த கர்மாவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு அது என்றைக்கு சுத்தமாகுதோ அன்றைக்கி தான் நான் யாருன்றது தெரியும். அப்போது பாசி எப்படி தண்ணியை மறைச்சுனுக்குதோ கர்மா நம்மளை மறைச்சுனுக்குது. நான் யாருன்னு அறியணும்னா இந்த 3 பொருளையும் நான் விலக்கி எப்போ வைக்கிறேனோ அன்றைக்கி நான் யாருன்றது தெரியும். தங்காயம் தோன்றாமல் சாணகலை கொள்ளை கட்டி வெங்காய நாற்றி விட்டு வெகுநாளாய் காற்றிருந்தேன். வெங்காயம் தின்னாமல் மேற்றோலை தின்னரோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல். ஆசை உடல் மறந்து ஆன்மாவை அறிய முடியுமா அப்படின்றது தான் இதை கேள்வி கேட்குறாரு. ஆசையெல்லாம் அழிஞ்சிட்டு உடலை மறந்துட்டு ஆன்மான்றதை என்னால் அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியும்பா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உரிக்க வெங்காயம் வரா மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த உடலும் இந்த உடல் சார்ந்த தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்கினேன் இதுலேயே காலம் போயினுக்குது. அது ஒரு நாளும் தன்னோட சுயத்தை அது காட்டுறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தங்காயம் தோன்றாமல் சாணகலை கொள்ளை கட்டி அப்படின்றாரு. தங்காயம் எப்பவுமே நிலையான ஒரு பொருள் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நீ பார்க்காம மேல் தோலை தின்றல்லோ. உள்ள ஒரு பொருள் உட்காந்துக்குது, அதுக்கு அடிவு இல்லை முடிவு இல்லை, எப்போவுமே நிரந்தரமான ஒரு பொருள் உள்ளக்குது. ஆனால் ஒரு நாளும் என்னால் அதை அறிய முடியாமல் இந்த மேல் தோலான இந்த உடலையே இந்த உடல் சார்ந்த வாழ்வையே இந்த மனம் நினைக்கிறதையே ஈடுபடுத்தி எப்படி வெங்காயம் ஒன்றுமில்லாத போகுமோ அதேமாதிரி நானும் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் ஆகிறேன். உள்ள ஒரு பொருள் உண்மை பொருள் இருக்குது. அதை அறிஞ்சால் வெந்த பானை எப்படி அழிவில்லாமல் இன்னொரு பிறவிக்கு போகாமல் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாக்கும் பிறவி இல்லாத ஒரு நிலை கிடைக்கும். அதுக்கு வெங்காயமான இந்த உடலை விட்டுடுப்பா, உள்ள ஒன்று தங்காயமாகவே இருக்குது. அது தங்காயம்னா என்னது, பொண்ணை போல் அது மாற்று மறு இல்லாமல் சுயமாக இருக்குது. அதை எப்படி அறியணுமா, மூக்கால் அரும்பு எடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வளைபரப்பி நார் சதுர வீடு கட்டி. நாக்கால் வளைபரப்பி நார் சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி.
மூக்கால் அரும்பு எடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வளைபரப்பி நார் சதுர வீடு கட்டி. நார் சதுர வீடுனா என்ன வீடு? என்ன வீடு சாமி அது? 1000 வீடு இருக்குது. ஆனால் நமக்குள்ள 4 சதுரத்தில் ஒரு வீடுக்கு தான். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். ஆதாரம் ஓராறும் 51 அச்சரமும். புரியுதுங்களா? மூலாதாரம் 4 இதழ் தாமரை. அது இங்கே இவர் சொல்கிறாரு, நார் சதுர வீடு கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூலாதாரம் சுவாதிஷ்டானன்றது 6 இதழ் தாமரை, மணிப்பூரகன்றது 10 இதழ் தாமரை, அதுக்கு மேலே இருக்கிற அநாகதன்றது 16 இதழ் தாமரை, 12 இதழ் தாமரை, அதுக்கு மேலே விசித்தின்றது 16 இதழ் தாமரை, ஆக்னைன்றது 3 இதழ் தாமரை. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 51 அச்சரம். இதுதான். அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, நார் சதுர வீடு கட்டி எதை? மூக்கால் அரும்பெடுத்து நாக்கால் வளைபரப்பி. இப்போ நாம் பண்ணினுங்கிற பாடம் அதுதான். அப்படி பண்ணால் என்ன ஆகும்பான்னா, நாக்கால் வளைபரப்பி நார் சதுர வீட்டினுள்ளே மூக்காலை காணாமல். அப்படி பண்ணாதான்ப்பா, அனலே இல்லை, அங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் மூக்கால் அரும்பெடுத்து நாக்கால் வளைபரப்பி நீ பாடம் பண்ணால் என்ன ஆகுன்னா, அங்கே அக்னியானது மூலம். அந்த அக்னி இது என்ன பண்ண, அந்த அக்னியை கொண்டு தான் நான் மேலேயே போக முடியும். நீ நார் சதுர வீட்டிலே நில்லாம அந்த பொருளே அங்கே நின்னா பயன் இல்லை. மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி. அங்கே அனல் ஏறலையாம். அனல் ஏறினா என்ன ஆகும்? அது என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி உச்சிலையும் நம்ம புருவ மையத்துலேயும் அது தானாக வந்து நிற்கும். அப்போ தான் நமக்கு விடிவு விமோச்சனம் எல்லாம். கீழே இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை. அது கீழவே ஏன் இருக்குதுன்னா, அங்கே சூடு இல்லை. சூட்டின் மூலிமா தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றவே முடியும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அதுதான் இங்கே சொல்ல வராரு. அப்போ இந்த வாசல்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள், மச்சிக்கு மேலேறி வானுயிரும் தான் எடுத்து கச்சை வடம்பொரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானடி. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசல் எதை சொல்கிறாரு அவரே? மூலாதாரம் சொல்கிறாரு. மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து. இந்த பொருள் அங்கே போய் சேர்த்தா என்னாகுமா? வானுதிரம். நமக்கு உதிரம்னா என்னதே ரத்தம். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? வானுதிரம் தான் சேர்த்துன்னா இது மேலே போனால் அங்கேருந்து நமக்கு ஒரு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரந்தா என்னாகும்? கச்சை வடமுறிய காயலூர் பாதையில். இந்த காயலூர் பாதையானது இந்த உடம்பு எங்கே இருக்குதான்? இடுப்புலேயே இருந்த இந்த பொருள் மேலேறி நிற்கும். அது தெரியாமல் வச்சு மறந்தலோ என் கண்ணம்மா வகை மோசமானவங்க. இதை மேலே கொண்டு போக வழி தெரியாமல் அதை இங்கேயே வச்சு மறந்து போயிட்டேன். அதனால் என்னது? வகை மோசம் ஆணைய நடி. வகை மோசம் ஆனது எல்லாருக்கும் வர சாவு எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறது? அழுகணி சித்தர் சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேறியல்லோ மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பாரென்றோ. எதை பண்ணுமா? அந்தரத்தை வில்லாக்கணுமா. அந்தரமா என்னது? ஆகாயம். அதை வில்லாக்கணுமா. 5 எழுத்தை அம்பாக்கணுமா. சரி, இதை ரெண்டுத்தையும் வச்சு என்னப்பா பண்ணோம்னா, மந்திர தேரேறியதிலோ மான்வேட்டை ஆடுதற்கு. மான் தேர் இது பார்த்துருக்குறோம், யானை தேர் பார்த்துருக்குறோம், குதிரை தேர் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா மந்திர தேர் ஏரியலோ. மந்திர தேர்னா என்னம்மா? மந்திர தேர் மூச்சா? மனசு. மந்திரம்னா என்னது? கண்ணால் பார்க்க முடியாது. மனசையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேர் மூலிமா நீ ஏற்பா. மந்திர தேர். மனசை கொண்டு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும். இரவன் பாழா போன மனசு நம்ம புலம்புறோமே. இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? நீ அதில் தாண்டா ஏறணும். அதுக்கு பேர் என்னது? மந்திர தேரேறியலோ மான் வேட்டை ஆடுவது. மான் வேட்டைன்னு என்ன சொன்னோம்? கர்மா. மான்னாலே நான் மான் கன்று.
அப்படின்னா கர்மாவுக்கு பிறந்தோம். நம்ம எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறோம், அப்பாவுக்கு பிறந்தோம் அம்மாவுக்கு பிறந்தோன்னு. உண்மையிலேயே நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம்? கர்மாவுக்கு பிறந்தோம். அது இல்லைன்னா இவங்க நம்ம பெற்றுக்க மாட்டாங்க, அதை மூலமாக வச்சு பெற்றாங்க. அப்போ நம்ம உண்மையிலே யாருக்கு பிறந்தோம்னா கர்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நாமெல்லாம். அதனால சொல்கிறாரு, இவ்வளோயும் பண்ணி நான் எதுக்காக போகிறேன்னா மான் வேட்டையாடுதல் அந்த கர்மாக்கெல்லாம் அழிக்கிறதுக்காக பயணம் பண்ணுறேன். ஆகாயத்தை அம்பா வளைக்கிறேன், இது வளைச்சிட்டு வில்லா வளைச்சிட்டு 5 எழுத்து அம்பாக்குறேன், எதில் மனம் என்ற தேரில் ஏறுறேன். எதுக்காகனா மான் வேட்டை ஆடுதற்கு, எதே கர்மாவெல்லாம் அழிக்கிறதுக்கு. கர்மாவெல்லாம் அழிச்சிருவா நீ அப்படின்னா அது எப்படியாப்பட்ட பாதை அப்படின்னா நமசிவாய இந்த 5 பொருள் தான். 5 பூதம் இருக்கு இல்லையா, 5 பூதம் 5 கரணம் எல்லாம் என்னதுன்னா பஞ்சபூதத்தோட சாட்சியாக இங்கே 5 பொருள் இருக்குது. புரியுதுலாம்? அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அதை அம்பாக்கணும். அம்புனா என்னன்னா ஒரு குறிக்கோள், இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கியே போனோம். ஆனால் நம்ம கண்ணு ஒரு பக்கம் போகுது, காது இவர் பட்டினத்தார் சொல்கிறாரு, யாரா பூஜை பண்ணுறீங்க, யார் சாமி கும்பிட்றீங்க, போனீங்கன்னா கண்ணு ஒன்று கேட்டுனுக்குது பார்த்துனுக்குது, காது ஒன்று கேட்டுனுக்குது, வாய் ஒன்று பேசினுக்குது. இங்கே அப்படி தானே பின்னாடி பேசிக்கிறாங்க, இல்லை நம்ம ஏன் குரல் கொடுக்க போகிறோம்? அப்போ 5 விதமான தொழிலை பண்ணினுக்கிறோம். சொல்கிறாரு 5ஐயும் அம்பாக்கு 5 பொருளையும் ஒரே நோக்கத்தோடு பயணம் பண்ணு. நீ எதை நோக்கி போகிறியோ 5 பொருளும் அதே போகணும். புரியுதுங்களா? 5 எழுத்து அம்பாக்கி அவ்வளோ இதுவாக இருக்கணுமா. அப்போது நீ எங்கே போகிற அப்படின்னா சந்திரரும் சூரியனும் தாம் போந்த காவனத்து வந்து விளையாடியலோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பாறையணும். சந்திரரும் சூரியரும் யாரை சொன்னாங்கன்னா இந்த மூச்சை தான். மனமன்னன் தேரில் ஏறி மூச்சுன்ற பிடிச்சிக்கின கயிறை பிடிச்சிக்கின்னு அப்புறமா நான் விளையாடுறா, உனக்கு விஷயம் எல்லாம் புரியுன்றத அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போது சாட்சியாக இருக்கிற இந்த புலன்களை நாம் அடக்கி ஆளை கற்றுக்கணும். அது போகிற வழியில் நம்ம போனோம்னா நாம் விடக்கூடிய பாதை பாவம்ன்ற ரூட்டில் போய் தள்ளிவிடும் நம்மளை. அப்போ நம்ம முதல்ல லகான் மாதிரி குதிரை எப்படி அது போகிற வழியெல்லாம் போனோம்னா நம்மளை தூக்கி விசிலேசிட்டு போயிடும். ஆனால் அது கடிவாளம் என்கிட்ட இருந்தால் எப்படி அது கரெக்டாக நான் போகிற வழியெல்லாம் போகுமோ அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்தையும் அதுக்கு சாட்சியாக இருக்கிற இந்த 5 புலனையும் நான் அடக்கி ஆண்டு என்னோடய இலக்கை நான் அடைஞ்சேன்னா விண்ணாகிய பதவி நிச்சயன்றதை அவர் அழகாக சொல்ல வர்றார்.